முத்து படத்துல அந்த ஜமீன்தார் ரஜினி கரண்ட் ரஜினியை வந்து பார்த்து எப்படி நம்ம பையன் நடந்துக்கிறான் அப்படிங்கிறத டெஸ்ட் பண்றதுக்காக வருவாரு. அப்படியே ரொம்ப கிழிஞ்சு போன ஜிப்பாலாம் போட்டுட்டு ஃபுல்லா தாடிலாம் வச்சுட்டு வருவாரு. ஒவ்வொருத்தரையும் பார்த்து அவங்க மனசுல எல்லாம் என்ன இருக்குங்கிறத கரெக்டா சொல்லிட்டு இருப்பாரு. அப்ப வடிவேல் கூட ஒரு சின்ன டயலாக் இருக்கும். முதலாளி அம்மா எங்க இருக்காங்கன்னு கேட்டா கோயிலுக்கு போயிருக்காங்க. எதுக்கு போயிருக்காங்க? கோயிலுக்கு எதுக்கு போவாங்க? சாமி கும்பிடத்தான். அப்ப இது என்னன்னு சொல்லி அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு கோயிலை காட்டுவாரு. அந்த பர்டிகுலர் மூமெண்ட் எனக்கு என்னோட ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு ரொம்ப பெரிய என்லைட்மெண்ட்டாக இருந்திருக்கு. சின்ன வயசுலேயே எங்கள் அம்மாட்டெல்லாம் நான் கொஷின் பண்ணுவேன், இதுவும் சாமி தான் அதுவும் சாமி தான், ஏன் இங்கே விட்டுட்டு அங்கே போய் கும்பிட்றோம் அப்படிங்கிற மாதிரி. அந்த சீனில் நீங்கள் சொல்கிறது ஒன்றும் புரியலன்னு ஒருத்தர் சொல்லும்போது தலைவர் அதுக்கு பதில் சொல்லுவார், புரியாதவங்களுக்கு நான் ஒரு புதிர், புரிஞ்சவங்களுக்கு நான் ஒரு புயல் அப்படின்னு சொல்லுவார். இதே மாதிரி தான் ஒரு விஷயம் அண்ணாமலையில் குஷ்பு சொல்லியிருப்பாங்க, உங்களை என்னால் புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்னு சொல்லி. என்னாலே புரிஞ்சிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு போவார். அதுதான் தலைவரோட ரியல் லைஃப் கேரக்டர். லிட்ரலாக தலைவரை 100% புரிஞ்சுக்கிட்டு தலைவர் மனசுக்குள்ளே என்ன ஓடுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இது வரைக்கும் யாரும் பிறக்கல.